வணக்கம். ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்த்துக்கவே முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கிடையில பெரிய குளத்துல ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஆதரவாளர்கள் கூட வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் சேர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரனும் என்ன சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனா அந்த அறிவிப்பு வந்த கொஞ்சம் சில நேரத்திலேயே வந்து எடப்பாடி அவர்கள் முடியாது, சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீப்ளை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. இதுல நம்ம இன்னொரு விஷயம் யோசிக்கிறது பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை துரோகி அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லி இருக்கிறாரு, கட்சியோட துரோகி அப்படின்லாம் சொல்லி. ஆனா இப்ப அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்க. ஏன் ஒண்ணு மண்ணா இருந்தா வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சி தொடங்கி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால இன்னொரு தலைமை அவரை வந்து கேட்க போறதில்ல. அதே வந்து ஓபிஎஸ் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தொடங்கல. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வரும்போது மீண்டும் இரட்டை தலைமை பிரச்சனை வருமோ? ஏன்னா இப்ப ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுகனா நான் மட்டும்தான், அந்த அதிமுகங்கிற உரையில வந்து ஒரே கத்தி, அந்த கத்தி நானாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் உள்ள வந்தாருன்னா அதுக்கு வந்து பிரச்சனை வருமோன்றதுனால அவரு வந்து ரொம்ப தெளிவான ஒரு முடிவுல இருக்கிறாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.